வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேரட் அல்வா செய்ய போகிறேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கேரட் அல்வா காமிச்சதில்லை. இன்றைக்கி கேரட் அல்வா பாட்டி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பாட்டி எப்படி கேரட் அல்வா செய்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் கேரட் அல்வா செய்கிறது எப்படி பார்த்துருப்பீங்க. பாட்டி செய்கிறது முறையே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பாட்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பாலை ஊற்றிக்கலாம். பாட்டி எப்படி செய்கிறேன்றத கவனமாக பாருங்கள். 1/2 லிட்டர் பால். இந்த பால் கூடவே இந்த கேரட்டை போட்டுக்கலாம். 1 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால். 1 கிலோ கேரட் போட்டிருக்கேன் பாட்டி. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். கொஞ்சம் பொங்கி வரட்டும். பாருங்கள், மூடி போட்டுட்டேன். நல்லா கொதித்து வருவோம். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வெந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாட்டி. கேரட் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடணும். இப்போ இதை என்ன பண்ணலாங்க, பாலை கொஞ்சம் இருத்துட்டு அப்படியே மத்தில் அப்படியே கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், பாலெலாம் இருத்துட்டேன். பாலை இருத்துட்டு நல்லா வெந்தோடனே இப்படி மத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மசிக்கிறது வேறு மாதிரி இருந்தால் கூட, இப்போலாம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறாங்களா, அதுவும் என்கிட்ட இருக்குது. எனக்கு அதில் மசித்தா எனக்கு பிடிக்காது, அதனால் மத்திலேயே மசிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பாத்திரத்துலேயே பண்ணிடணும், வேறு பாத்திரத்தில் எடுக்கக்கூடாது. அந்த வடி கட்டி வச்சுருந்தேன் இல்லையா பால், அந்த பாலையும் அப்படியே ஊற்றிக்கலாம். அது நம்ம சர்க்கரை போட்டு கிளற இன்னும் நல்லா மசிஞ்சிடும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். நல்லா வெந்து இந்த பால் வற்றி வரணும். பால் வற்றி வரட்டும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். சரிங்க, ஒரு சிட்டிகை உப்பு. இந்த பால் நல்லா வற்றி வரட்டும். பாட்டி எப்படி அதுக்கப்புறம் என்ன போடுறேன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பாலெல்லாம் வற்றி போச்சு பார்த்தீங்களா. பாலில் வெந்து இந்த அளவுக்கு வற்றி இருக்கணும். இப்போ பாட்டி 1 கிலோ கேரட் போட்டிருக்கேன். 1 கிலோ கேரட் வெந்தோடனே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாதிரி ஆயிடுச்சு. இதில் இப்போ சர்க்கரை எவ்வளோ போடுறீங்கன்னா 300 கிராம் சர்க்கரை போடுங்க. பார்த்தீங்கன்னா பாட்டி 300 கிராம் சர்க்கரை போடுறேன். நல்லா வெந்த அப்புறம் தான் சர்க்கரை போடணும். அப்போ தான் அதோடைய அளவு எவ்வளோ வருதுன்னு தெரியும். நம்ம கீரை எப்படி பொரியல் பண்ணி லாஸ்ட்டில் உப்பு போடுறோம், அந்த மாதிரி தான் கேரட் அல்வா பண்ணணும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அல்வா பதத்துக்கு வரட்டும். அப்புறம் நெய்யெல்லாம் இதுக்கு நிறையா தேவைப்படாது. நெய் எவ்வளோ ஊற்றுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாட்டி. பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கிறேன். அதில் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே தான் ஊற்றணும். நெய் ஏன் ஊற்றுறோன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால தான் இப்போ நெய் ஊற்றுறேன். இந்த சர்க்கரை பாவு வந்து நம்ம அல்வா பதத்துக்கு வரணும். அல்வா பதத்துக்கு வரும்போது பாட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் நெய் இருக்குது, அதையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் நெய் இருக்கும். நெய் நிறையா தேவையில்லை நம்ம கேரட் அல்வாவுக்கு. 4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்படி நம்ம கொட்டும்போது தண்ணி வடியக்கூடாது. இப்போ நம்ம கொட்டுறோம் பார்த்திங்களா, கேரட்டு மட்டும் தான் கொட்டணும். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இதுதான் உங்களுக்கு பதம். இப்படி நம்ம கொட்டும்போது கேரட்டு மட்டும்தான், நம்ம அல்வா மட்டும்தான் கொட்டும். அதில் தண்ணி இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, வெறும் கேரட்டு மட்டும்தான் கொட்டுது. எல்லாம் அந்த பாலெல்லாம் இழுத்துருச்சு. தண்ணி ஊற்றவே கூடாது. பாட்டி தண்ணின்னு சொல்கிறேன், தண்ணி ஊற்றவே கூடாது. பால் சுத்தமாக வற்றிடணும். வற்றிட்டு நம்ம இப்போ இப்படி போடும்போது நம்ம கேரட்டு மட்டும்தான் கொட்டணும். ஆனால் அதில் பால் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே இந்த பாருங்கள் ஒரு சொட்டு விழுகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
இன்னும் கொஞ்சம் நேரம் அதான் பதம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அந்த பாலும் வற்றட்டும். சர்க்கரை போட்டோம் இல்லையா, அப்போ தண்ணி இருக்குது, தண்ணி விடும். அது நல்லா வற்றி வரணும் தண்ணி. அப்போ தான் அந்த கேரட்டு அல்வா வந்து வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கும் கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டு அதிகமாக கூடி வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பால் வந்து சொட்டு இப்படி கொட்டும்போது சொட்டக்கூடாது. வேறு ஒரு சொட்டு விழுகுது, ரொம்ப விழுகலை, ஒரே ஒரு சொட்டு ரொம்ப நேரம் பொறுத்து தான் விழுகுது. பாட்டி எல்லாம் நெய்யும் ஊற்றிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருந்தேன், ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த டைமில் மேலே அந்த நெய் திரண்டு வரும்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ தான் போடணும், முதல்ல போடக்கூடாது. அதோடைய வாசனை சுத்தமாக வராது. உங்களுக்கு குங்குமப்பூ போடணும் மாதிரி இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இந்த கலர் தான் போதும்னா விட்டுருங்க. இதுக்கு மேலே கலர் வேணும்னா நீங்கள் நல்லா கலராக இருக்கணும், ஆரஞ்சு கலரில் இருக்கணும். கேரட் கலர்லன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏதாவது கலர் போடுறேன், நான் கலர்லாம் போட மாட்டேன். இதே கலரில் தான் நான் வச்சுருப்பேன். ரொம்பவே அருமையாக இருக்கணும். கலர்லாம் போடக்கூடாது. கேரட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக, அந்த பால் சுத்தமாக வற்றிடுச்சு. இப்போ கேரட்டு மட்டும்தான் கொட்டுது. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பால் சொட்டுன்னு பால் வடிஞ்சால் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இப்போ பால் வடியவே இல்லை பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு, கேரட் ரெடி ஆயிடுச்சு, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பதம், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அப்படியே கம்பி பதம் வச்சு வர்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த அளவு போதும். சத்தம் கேட்குது பாருங்கள். நம்ம எடுக்கும்போது பாலெல்லாம் வற்றி ஒரு சவுண்டு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம். நேரமே எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள், கீழே ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம பவுல்லேருந்து மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம எடுக்கவே இல்லை. இதுதான் பதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் கேரட் அல்வா செஞ்சிடலாம். பாட்டி அந்த மாதிரி தான் சொல்லி காமிச்சிருக்கிறேன். நிறைய அது இதுன்னு போடவே இல்லை. வெறும் பாலில் வேக வச்சேன், சர்க்கரை போட்டேன். இப்போ பதம் வந்த உடனே இது போட்டிருக்கிறேன். அது என்ன, ஏலக்காய் பொடி. இப்போ என்ன பண்ணுங்கள், முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நெய்யில். அதை மேலே அப்படியே கொட்டிக்கோங்க, நெய்யோடு கொட்டிக்கோங்க. அவ்வளோதான், அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இதையே அந்த வெயிலில் நிற்க முடியாமல் கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்காக இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. மைசூர் பாக்கு செஞ்சுருக்கிறேன். ஏற்கனவே சேமியா கேசரி செஞ்சுருக்கேன். குழந்தைங்க சும்மா இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. வெளியில் வச்சுருக்கிற அந்த விற்கிற சமோசா அது இதுன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வயிறு நிறைய நல்லா சாதத்தை நல்லா போட்டு கொடுத்துட்டு, வீட்டில் செய்கிற சாப்பாடு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க பெசாத இருந்துக்குருவாங்க. இந்த பாருங்கள், இந்த கேரட் அல்வா அருமையாக செஞ்சுருக்கிறேன். இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைட் தட்டி விட்ருங்க. இந்த நெய் இப்படியே மேலேயே இருக்கணும். கடைசியாக ஊற்றின நெய் பாருங்கள், அது அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேரட் அல்வா வெளியே வச்சு சாப்பிடும்போது கெடாமல் இருக்கும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் அதிகம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தான். கேரட் அல்வாவுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது. ஒரு 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இந்த கேரட் அல்வா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு லைக் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.